First, what is metric space? ஓகே. ஸோ இதில் நம்ம மெயினாக எதை பற்றிலாம் படிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ வித் எக்ஸாம்பிள். What is open set? Closed set. ஸோ அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வித் ப்ராப்பர்ட்டிஸ். The complete set. Compact set. Connected set. Continuity in metric space. Okay. So continuity in metric. Homeomorphism. What is homeomorphism? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பேசிக் டோபாலஜி. ஓகேங்களா? இதுதான் நம்ம மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறது. இதுக்கு நடுவில் கொஞ்சம் விட்டுட்டேன். டென்சு செட்னா என்ன, நோவே டென்சு செட்னா என்ன, ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்கலாம். ஓகே. கனெக்டட் செட், டென்ஸ். ஓகே. அடுத்தது. ஓகே. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் டெஃபினிஷன். ஃபர்ஸ்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னா எப்படி சார் டிஃபைன் பண்ணுறாங்க? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்ரிக் ஸ்பேஸ் டெஃபினிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய டைம் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ்லேயே சிஎஸ்ஐஆர்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் மெட்ரிக் சம் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எது மெட்ரிக்ன்ற மாதிரி கொஸ்டின்ஸே நிறைய டைம் கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? வாட் இஸ் த டெஃபினேஷன்? ஓகே. எப்படி சார்? லேட் கேபிட்டல் எக்ஸ். ஓகே. நான் எம்டி செட், ஏதோ ஒரு செட்டு வேணாலும் இருக்கலாம். ஓகே. இட் இஸ் a நான் எம்டி செட், either R2, any set. Okay. And define the function, a distance function.
distance function b. So what is that? So x plus x2 some closed interval 0 comma 1 at 0 comma 1 closed interval 0 comma infinity in this way. Okay. ஒரு சில புக்ல வந்து ஆறுன்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஆறுன்னு கூட போட்டுக்கணும், நோ ப்ராப்ளம். ஆர். Okay. So we start with any non-empty set x and we define a distance function. Okay. So we say that x together with t okay as x comma t is metric space if it satisfies the following. Okay, if it satisfies the following, what is that? The first property, the distance. So we can take any 2 points in x. It is always non-negative. Is greater than or equal to 0. This is for all x comma y belongs to in capital X. Okay, the first property. To so d of x comma y. Okay, the distance between any 2 points. Okay, this is exactly equal to 0. So if and only if x equal to y. X equal to y. So property 3. So d of x comma y equal to so d of y comma x. Okay, for all x comma y belongs to capital X. Okay, so the distance between x and y is same as the distance between y comma x. Class இருந்தப்போ okay. So fourth, so d of x comma z. D of x comma z. This is what less than or equal to d of x comma y plus d of y comma z. So this is for all x comma y comma z belongs to in capital X. Okay.
So a non-empty set with the distance function d satisfying these four property, we say it is a metric space. Okay. So in the first condition வந்து இதை வந்து என்னன்னு சொல்லணும், நான் நெகட்டிவிட்டி. ஓகே, நான் நெகட்டிவிட்டி. Non-negativity property. Okay, so this is what symmetry. This is what triangle inequality. ஸோ ஒரு சில புக்ல ப்ராப்பர்ட்டி 1 and 2 கம்பைண்டா இருக்கும். ஓகே, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் than or equal to 0 and டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் equal to 0 if and only if x equal to y. ஓகே ஓகே, டிஸ்டன்ஸ் ஜீரோனா அந்த பாயிண்ட் வேற யாரும் இல்லை, அதுவே தான். ஓகே, ரெண்டு பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் ஜீரோனா அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஒரே இடத்துல தான் இருக்குதுண்ணா. ஓகே, ஓகே. ஸோ இதுதான் எனக்கு இந்த 4 கண்டிஷன்ஸ் நம்ம செக் பண்றோம். ஸோ இங்க ட்ரையாங்கிள் சிம்மட்ரி எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சேம் அஸ் ஒய்ல இருந்து எக்ஸுக்கு எடுக்கிறதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, அந்த கண்டிஷன். தேர்ட் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்றது ஒண்ணுமே இல்லை. ஸோ இது ஒரு பாயிண்ட் எக்ஸ். ஓகே, ஸோ இது இன்னொரு பாயிண்ட் வந்து இசட். ஸோ இது ரெண்டுக்கான டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இது வேற ஒரு பாயிண்ட் ஒய். ஓகே, ஸோ இதுல இருந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் பார்க்குறேன் இதுவும். ஸோ இங்க இருந்து இங்க போயிட்டு வர்றது. ஓகே, ஸோ இது வந்து யார் இது? ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா இசட். இது டி ஆஃப் டிஸ்டன்ஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய், டி ஆஃப் ஒய் கமா இசட். Okay, so d of x comma z is always less than or equal to d of x comma y plus d of y comma z. Okay, this is triangle inequality. Okay, okay sir. So metric space line not define பண்ணியாச்சு. So some metric, some examples. மெட்ரிக் ஸ்பேஸ்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரியும். குறைஞ்சது நம்ம லீனியர் அல்ஜிப்ராவில் வெக்டார் ஸ்பேஸ் டிஃபைன் பண்ணி அதுக்கு நிறைய வெக்டார் ஸ்பேஸ் டிஃப்ரெண்ட். அதே போல மெட்ரிக் ஸ்பேஸ்ல நிறைய வெரைட்டி ஆஃப் மெட்ரிக் ஸ்பேசஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் இது பின்னாடி நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் படிக்கிறோம். ஓப்பன் செட், க்ளோஸ்டு செட், காம்பாக்ட்னஸ், கனெக்டட்னஸ், கம்ப்ளீட் செட்டு, அது எல்லாத்துக்குமே அந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லானதா இருக்கும். ஸோ அதனால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். பேசிக் ஓகே, ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 1 நம்ம எதில் இன் ஆர்ல. ஓகே, இன் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எடுத்துக்கிறோம், ரியல் லைன். ஓகே, ரியல் லைன்ல. ஸோ இங்கே நான் மெட்ரிக் நான் டிஃபைன் பண்ணுறேன். இங்கே எப்படி சார் மெட்ரிக் டிஃபைன் பண்ணுறேன்? ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் திஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ மாடுலஸ் எக்ஸ் மைனஸ் ஒய். இங்கே இந்த மெட்ரிக் வந்து என்னன்னா அப்சல்யூட் மெட்ரிக் ஆர் இன் திஸ் கேஸ் ஸோ டி வந்து மெட்ரிக்காக இருக்கும். ஸோ இந்த மெட்ரிக் வந்து ஸோ ஹியர் ஈஸிலி வி கேன் வெரிஃபை. ஓகே, இந்த மெட்ரிக் வந்து ஈஸியாக வெரிஃபை பண்ணலாம். ஸோ த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஆல்வேஸ் கிரேட்டர் than or equal to
ப்ரோ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருக்கும். அதே போல மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் சேம் அஸ் மைனஸ் மாடலஸ் மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ்னு எழுதலாம். அகைன் இட் இஸ் மாடலஸ் ஆஃப் ஒய் மைனஸ் எக்ஸ். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். ஸோ திஸ் இஸ் வாட் ஹியர் this is what absolute metric. Absolute metric. Absolute metric. இது வந்து எனக்கு usual metric. Absolute metric தான் எனக்கு usual metric. இது வந்து இங்க நம்ம சொல்லும் போது யூஷுவல் மெட்ரிக்னு சொல்லுவோம். நம்ம ஜென்ரலா ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல நம்ம யூஸ் பண்ற மெட்ரிக் டிஸ்டன்ஸ். ஓகே, ஹியர் எக்ஸ் கமா டி. எக்ஸ் கமா டின்றது யாரு? ஆர் கமா டி இஸ் அ மெட்ரிக். ஆர்ல இந்த மெட்ரிக் நான் டிஃபைன் பண்றேன். இஸ் a metric space. Okay, புரியுதுங்களா? Very simple. So similarly the same. So for x equal to c, x equal to c காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லயும் பேசலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல மெட்ரிக் நான் எப்படி பேசுறேன்? ஸோ டி ஆஃப் z, w அப்படி எடுத்துக்கிறேன். This is equal to our modulus z minus w in this way. இங்க zன்றது வந்து some z1, z2ன்னு வச்சுக்கோங்க. w வந்து w1, w2. சி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி இருக்கும்? z ஆர் a plus ib. சி z வந்து இங்க நான் எப்படி எடுத்துக்கிறேன்? So we take, so z equal to a plus ib, that is a comma b. So w equal to c plus id. Okay, now what is d of z comma w ன்றது இங்க என்ன மீன்? This is equal to what? This is what? The square root of, so a minus c the whole square plus so p minus d whole square. Okay, this is our metric in this way. That is a plus ib minus of c plus id ன்னு இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ்ல வந்து ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டி நம்ம கம்பைன் பண்ணுவோம். ஸோ a minus d the whole square plus b minus d the whole square. In this way we can define. So here, so c comma with respect to this, so c comma d is a metric. This is also a usual metric. Okay, is a metric space. So this is what usual. So we can okay, for x equal to r2, r2. ஓகே, நான் இதுக்கு R2க்கு நான் மறுபடியும் வரேன். அதுக்கு முன்னாடி இந்த மெட்ரிக் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஃபார் ஸோ 3. ஸோ let x not equal to empty. You can take any non-empty set. ஸோ இங்கே நான் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ டிஃபைன் d of x comma y. This is what? So 0 for x equal to y, 1 for x not equal to y, in this way. Okay, in this way we can define. So this metric, this distance satisfies these 4 property. Okay, ஏன்னா என்னுடைய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா distance வந்து 0 or 1. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் நெகட்டிவ். அதே போல
ஸோ ரெண்டு பாயிண்ட் சேம் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இஃப் அண்ட் ஒன்லி ஓகே. அதே போல டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் சேம் அஸ் டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் அண்ட் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைஸ் த இன்இக்வாலிட்டி. இப்போ எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இசட்டா இருந்ததுன்னா ஜீரோ ஓகே. ஸோ அதே போல எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் ஒய் நான் எப்படி இருந்தாலும் இந்த இன்இக்வாலிட்டி சாட்டிஸ்ஃபை பண்றோம் ஓகே. திஸ் மெட்ரிக் வந்து என்னன்னா இது வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக்னு சொல்லுவாங்க. இன் திஸ் கேஸ் so here so D is a metric x comma D okay or any non-empty set x comma D is a metric space and it is called discrete metric. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பின்னாடி நாம நிறைய இடத்துல யூஸ் பண்ண போறோம். நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கும் டிஸ்கிரீட் மெட்ரிக்னா எப்படி டிஃபைன் பண்றோம். ஸோ இங்க எக்ஸ் வந்து எந்த செட்டா வேணாலும் இருக்கும், ஏதோ ஆர் 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 டூ ஆர் சி காம்ப்ளெக்ஸ் எது எந்த செட் எது. இன் திஸ் வே வி கேன் டிஃபைன் டிஸ்கிரீட் மெட்ரிக். இந்த ரெண்டு மெட்ரிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண போறது. ஒன்னு வந்து யூஷுவல் மெட்ரிக், யூஷுவலா நம்ம யூஷுவல் மெட்ரிக். அதே செட்ல இப்ப இந்த எக்ஸ் வந்து ஆரா கூட இருக்கலாம் ஆர்ல நம்ம இந்த மாதிரி நம்ம மெட்ரிக் டிஃபைன் பண்ண. இது வந்து என்ன டிஸ்கிரீட் மெட்ரிக். டிஸ்கிரீட் மெட்ரிக்ன்றது ஜஸ்ட் என்னுடைய அவுட்புட் வந்து ரெண்டு தான், ஜீரோ ஆர் ஒன்னு. எப்ப ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருந்தா ஜீரோ, எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய்யா இருந்தா ஒன்னு, அவ்வளவுதான். ஸோ அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆர் ஆஃப் மாதிரி ஓகே. ஓகே சார். ஸோ இன் ஆர் டூல இப்போ நம்ம சம் மெட்ரிக் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஆர் டூல ஸோ இன் ஆர் டூ எக்ஸ் வந்து என்னுடைய ஆர் டூ. ஸோ ஆர் டூல நான் எலமெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறேன், இன் ஆர் டூ லேட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு இன் ஆர் டூ. இப்போ வேர் எக்ஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம், எக்ஸ் ஆர் டூல எனக்கு எலமெண்ட் எப்படி இருக்கும், எக்ஸ் இட் இஸ் அன் ஆர்டர் பேர், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒன் கமா எக்ஸ் டூ இந்த மாதிரி இருக்கு ஓகே. ஸோ ஒய் equal to y1 comma y2 okay. So in this way now so one by one define பண்ணுவோம். Now we define metric as follows. So first நான் define பண்றது வந்து ஒரு மெட்ரிக் நான் define பண்றேன். So d1 what is d1 of x comma y ஒரு மெட்ரிக் அதான் d1 நான் ரெப்ரசன்ட் பண்றேன். What is d1? This is what the modulus so x1 minus y1 plus modulus x2 minus y2. In this way we can do okay. இதான் என்னுடைய மெட்ரிக். ஸோ இப்போ இது வந்து பாருங்க வாட் இஸ் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா ரெண்டுமே அப்சல்யூட் ஓகே. ஓகே அதே போல டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோவா இருந்ததுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யா இருந்தால் தான், ஏன்னா எக்ஸ் ஒன் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல்ட்டா இருக்கணும், எக்ஸ் டூ minus x1 equal to y1, x2 equal to y2. That means corresponding x equal to y. Okay. And also it satisfies the triangle inequality. So this is also a metric. Okay.
ஸோ இட் இஸ் எ மெட்ரிக். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு மெட்ரிக் டிஃபைன் பண்றேன். அடுத்து நான் D2 is D2. So D2 of x, y. So D2ன்றது வந்து என்னன்னா that is square root of இப்படி எழுதிக்கலாம். So x1 minus y1 the whole square plus x2 minus y2 the whole square whole power 1 by 2. Actually this is what usual metric. இது வந்து எனக்கு யூஷுவல் மெட்ரிக் தான். இங்க நம்ம டிஃபைன் பண்ண பாருங்க சில. ஓகே, இங்க இந்த மெட்ரிக் தான் இது. ஓகே, ஸ்கொயர் ரூட் ஆஃப் x1 minus y1 the whole square plus x2 minus y2 the whole square. ஓகே, இது வந்து D1 மெட்ரிக். இது வந்து D1 மெட்ரிக் மெட்ரிக் தான். இது D1 மெட்ரிக். இது வந்து D2. ஓகே, R2ல. ஸோ அடுத்து வந்து இது அப்படியே நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஃபைனலா வந்து என்னன்னா வாட் இஸ் டி இன்ஃபினிட்டி மெட்ரிக் ஆர் டிபி. வாட் இஸ் டிபி மெட்ரிக்? So what is dp? dp of x comma y. Okay. So this is what so modulus so x1 minus p1 the whole for p plus modulus x2 minus y2 the whole for p whole power 1 by p. Okay, this is what dp metric. So இங்க வந்து p greater than or equal to 1. Okay, so இது எதுல இருந்து எது வரைக்கும்னா இப்படி எழுதிக்கலாம். So this is what general. So 1 less than or equal to p less than infinity வரைக்கும் இந்த மாதிரி நான் மெட்ரிக் டிஃபைன் பாருங்க. p equal to 2 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு D2, p equal to 1 கொடுத்தீங்கன்னா D1. ஓகே, ஸோ இன் திஸ் வே. ஓகே சார். ஸோ அப்போ இன்ஃபினிட்டியில் பேச முடியுமா சார்? எஸ், டி இன்ஃபினிட்டி. டி இன்ஃபினிட்டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். ஓகே, ஸோ டி இன்ஃபினிட்டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இதை எப்படி சார் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் மேக்ஸிமம் ஆஃப் so modulus x1 minus y1 comma modulus x2 minus y2. So in this way. Okay, so இதுல இந்த டிஸ்டன்ஸ்ல எது வந்து மேக்ஸிமமா இருக்குதோ அதுதான் என்னுடைய. So in this way we can define. ஸோ இது R2ல பேசியிருக்கோம். இதை நீங்க அப்படியே Rnக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே Rnக்கு. தீஸ் ஆர் ஆல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மெட்ரிக். ஓகே, தீஸ் ஆர் ஆல் த மெட்ரிக் ஸ்பேஸ். ஓகே, ஓகே சார், இந்த இன்இக்வாலிட்டிஸ்லாம் எப்படி சார் சாட்டிஸ்ஃபை ஆகுது? ஓகே, எனக்கு இன்இக்வாலிட்டிஸ் வருது இல்லையா? இந்த இன்இக்வாலிட்டிலாம் எப்படி சார் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா திஸ் இஸ் கம்ஸ் ஃப்ரம் காஸ் இன்இக்வாலிட்டி. ஓகே, ஹோல்டர்ஸ் இன்இக்வாலிட்டி. ஓகே, ஸோ அது வந்து அதில் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, அது எப்படின்றது நான் சொல்றேன். ஓகே, ஸோ இந்த ஹியர் so x comma p1 x comma d2 x comma in general dp and
x comma d infinity or metric space. ஓகேங்களா? ஸோ இதனுடைய ஜாமெண்ட்ரி வந்து நான் பின்னாடி ஓப்பன் செட் க்ளோஸ் செட் பேசும்போது இதனுடைய ஜாமெண்ட்ரி என்னன்றது சொல்றேன். ஸோ இது வந்து நீங்க அப்படியே நம்ம ஃபங்க்ஷன் அனாலிசிஸ்ல இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே ப்ளே ஆகும். ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம R2ல பேசியிருக்கோம். ஸோ இது நீங்க இந்த ஐடியாஸ் நீங்க அப்படியே வந்து நம்ம RNக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே RNக்கு எப்படி சார் இருக்கும்? ஸோ மோர் ஜென்ரல். ஸோ இன் RNல ஸோ இங்க வந்து நம்ம எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு இன் RN. ஓகே. ஸோ இப்போ இங்க எக்ஸ் நம்ம எப்படி எடுக்கிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ x1 x2 எக்ஸெட்ரா xn. ஸோ y ஈக்குவல் டு y1 y2 எக்ஸெட்ரா n. ஓகே. ஸோ இங்க நம்ம ஒவ்வொரு மெட்ரிக்கும் நம்ம ஸோ இன் RNல வாட் இஸ் d1? ஸோ d1 ஆஃப் x, y